இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான முட்டை பணியாரம் தொக்கு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டைய நம்ம ஒரே மாரி வச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாரி வச்சு கொடுத்தா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்த 2 வெங்காயத்த கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில கொஞ்சோண்டு மல்லித்தழை, ஒரு 5 முட்டைய வந்து இந்த மாரி கலக்கி எடுத்து போட்டுட்டு, அதோட தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு நல்லா கொஞ்சோண்டு கடல மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, பணியார கல்ல வந்து இந்த மாரி குட்டி குட்டியா போட்டு எடுத்துக்கோங்க. அழகா வரும் பணியாரம் பெரட்டி போடுறதுக்கு சூப்பரா வரும். இதே மாரி நான் எடுத்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து முட்டை பணியாரம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து கிரேவி செய்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, கடுந்தம் பருப்பு, ஒரு வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 தக்காளி. அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு இத நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நல்லா நம்ம நம்ம டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் கெட்டி குடுக்கும். அதனால தான். இப்ப இது கூட தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு, நல்லா ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளறிட்டு, லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு, நல்லா அத வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா, அது பச்சை வாடை போகணும். அப்பதான் வந்து கிரேவி நமக்கு குடுக்கும். இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருந்தோம்ல, அத இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு கொதி வரட்டும். இப்ப பாருங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு முட்டை பணியாரம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டு, அந்த சாறெல்லாம் உள்ள இறங்குற கிளறி விட்டோம் அப்படின்னா, சூப்பரான முட்டை பணியாரம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை போட்டு இறக்குனா போதும். நான் கொஞ்சோண்டு பட்டரும் சேர்த்துருக்கேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.